இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ். ஒரு ஷேரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 3 மெத்தட் இருக்குது. இன்ட்ரென்சிக் ஆர் நெட் அசெட் மெத்தட், ஈல்டு மெத்தட், ஃபேர் வேல்யூ மெத்தட். ஒவ்வொரு மெத்தடாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ட்ரென்சிக் மெத்தட்க்கு அசெட் மைனஸ் லயபிலிட்டி மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பண்ணால் பேலன்ஸ் என்ன அசெட் இருக்கோ தட் வில் பி ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ இங்கே அசெட் வந்து மொத்தம் 12 லட்சம். கீழே என்ன கொடுத்துருக்கான், அதில் ஒரு 60% அசெட். 60%னா 7,20,000. அது வந்து புக் வேல்யூவோட 15% ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புக் வேல்யூ 100%னா அப்போ 115%. ஸோ 8,28,000. மீதி இருக்கிற 40% அசெட்னா 4,80,000. அது வந்து புக் வேல்யூவோட 10% கம்மி, அப்போ 90%. போட்டால் டோட்டல் அசெட் கிடைக்குதா? லயபிலிட்டி என்னென்ன இருக்குது? பில்ஸ் பேயபிள், கிரெடிட்டார்ஸ். அப்புறம் என்ன சொல்லியிருக்கான், ஒரு லயபிலிட்டி கீழே நம்ம ரெக்கார்ட் பண்ணலன்னு கொடுத்துருக்கான். இதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கிட்டா 10,50,000 பாக்கி அசெட் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 4 lakh, அதையும் மைனஸ் பண்ணிக்கிட்டா மீதி இருக்கிற 6,50,000 வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போயிடும். டிவைடட் பை எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது? 60,000. அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 10.83. இதுதான் இன்ட்ரென்சிக் மெத்தட். இப்போ நெக்ஸ்ட் மெத்தடும் அதே தான். என்னென்னா சில சமயம் குட்வில்லை நம்மளே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அசெட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கேயும் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் போட சொல்லியிருக்கான். 5 வருஷம் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி டிவைடட் பை பண்ணால் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 3 போட்டால் குட்வில் கிடைக்குதா? இப்போ குட் அசெட் எடுத்துக்கிறேன். புக் வேல்யூ இருக்கிற மேலே இருக்கிற பேலன்ஸ் ஷீட் வேல்யூ குட்வில் எடுக்கக்கூடாது. நம்ம கண்டுபிடிச்சதை போட்டுக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் மாறி இருக்குது, கீழே கொடுத்துருக்கான். மற்றதெல்லாம் பேலன்ஸ் ஷீட் வேல்யூ போட்டு டோட்டல் போட்டுக்கிறேன். என்னென்ன லயபிலிட்டி இருக்குது? டிபெஞ்சர்ஸ், கிரெடிட்டார்ஸ், ஒர்க்மேன் சேவிங்ஸ். மைனஸ் பண்ணிக்கிட்டா நெட் அசெட் வருதா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இங்கே இல்லை, அப்போ இது மொத்தமும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போயிடும். டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 6,000. அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 120 ரூபா. இப்போ அடுத்த சம்மும் இதே தான். நீங்களே உட்காந்து பார்த்துட்டு புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. சேம் டிட்டோ. இந்த மெத்தட் வந்து சூப்பர் ப்ராஃபிட் நானே சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இதில் வந்து குட்வில்லை சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் போட சொல்லியிருக்கான். ஸோ 5 வருஷம் ப்ராஃபிட் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 பண்ணி ஆவரேஜ் ப்ராஃபிட் நானே கண்டுபிடிக்கிறேன். நார்மல் ப்ராஃபிட்க்கு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் போடணும். ஸோ அசெட்லாம் எடுத்துக்கிறேன். லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ். லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி கீழே கொடுத்துருக்கிற வேல்யூ, ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ்க்கு பேலன்ஸ் ஷீட் வேல்யூ. லயபிலிட்டி என்னென்ன இருக்குது? கிரெடிட்டார்ஸ், ஓவர் டிராஃப்ட், டேக்ஸ். டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ஃபண்ட் எடுக்கக்கூடாது, அது சேவிங்ஸ். மைனஸ் பண்ணிக்கிட்டா நெட் அசெட் கிடைக்குதா? நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் இயர் இந்த இயர் ப்ராஃபிட்டில் பாதி மைனஸ் பண்ணிக்கணும். 2,85,000 டிவைடட் பை 2, 1,42,500 மைனஸ் பண்ணால் ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடைக்குது. ஓகேவா? அதோட இன்ட்டு 10% போட்டால் 2,14,650 வில் பி நார்மல் ப்ராஃபிட். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் போட்டால் குட்வில். இப்போ இன்ட்ரென்சிக் மெத்தட் படி என்ன பண்ணணும்? அசெட் மைனஸ் லயபிலிட்டி மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பண்ணணுமா? ஆல்ரெடி நம்ம அசெட் மைனஸ் லயபிலிட்டி பண்ணியிருக்கோம். பண்ணி நெட் அசெட் வந்து 22,89,000 வந்ததா? அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இதில் ஒரே ஒரு அசெட் குட்வில் மிஸ்ஸிங் ஆட் பண்ணுறதுக்கு, அதை இப்போ ஆட் பண்ணிக்கிட்டா எனக்கு அழகாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ நெட் அசெட் வந்துடும். இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்லை, ஸோ மைனஸ் பண்ண தேவையில்லை. இது டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 15,000. அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 169.92. இப்போ அடுத்தது வந்து ஈல்டு மெத்தட். ஈல்டு மெத்தட் எப்படின்னா, நமக்கு வர ப்ராஃபிட்டில் முதல்ல டேக்ஸ் கட்டுவோம், அப்புறம் கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்து வைப்போம், அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுப்போம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. இந்த 3 பண்ண அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ப்ராஃபிட் ஈக்விட்டிக்கு போயிடும். அதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ப்ராஃபிட் வந்து 2,80,000, 50% டேக்ஸ் கட்டுறேன், அதுக்கப்புறம் ஒரு 20% ரிசர்வ் சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கிறேன், அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கா 5 lakhக்கு 8% டிவிடெண்ட் கொடுக்குறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ப்ராஃபிட் ஈக்விட்டிக்கு போயிடும். இதை வச்சு நான் இஆர்ஆர் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போடுறேன். எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது? 72,000 டிவைடட் பை ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 lakh. ஸோ இன்ட்டு 100 போட்டால் இஆர்ஆர் வில் பி 12%. இப்போ ஈல்டு மெத்தட் படி கண்டுபிடிக்கலாம். இஆர்ஆர் 12, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சம்மில் 10 இன்ட்டு ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ? பெய்ட் அப் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஈவன் தோ இங்கே 10னா கூட ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு 8 தான் பெய்ட் அப், அப்போ 8 எடுத்துக்கணும். ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ 9.6. இப்போ அடுத்த சம்மும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே வந்து ப்ராஃபிட் டேரெக்டாக கொடுக்கல, 5 வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான், அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். மைனஸ் டேக்ஸ் கொடுக்கல, விட்டுருங்க. ஆனால் ரிசர்வுக்கு ஒரு 20% சேவிங்ஸ் எடுத்துக்கிறோம், ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கிறேன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லை, அப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த 96,000 வில் கோ டு ஈக்விட்டி டிவைடட் பை capital equity capital 10 lakh into 100 போட்டா expected rate of return 9.6%.
ஸோ ஈல்டு வேல்யூ பர் ஷேர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 9.6 டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சம்ல 12 இன்ட்டு ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபா. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ 80 ரூபா வந்துடும் ஈல்டு வேல்யூ மெத்தட் படி. இப்போ அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சம்லேயே 2 மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ குவைட் ஈஸி. ஃபஸ்ட்டு நெட் அசெட் மெத்தடில் போடுறேன். ஃபிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட், குட்வில். இதில் ஃபிக்ஸட் அசெட்க்கும் குட்வில்க்கு மட்டும் கீழே வந்து ரிவைஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்கான், எடுத்துக்கிறேன். கரண்ட் அசெட்க்கு மேலே இருக்கிற வேல்யூ எடுத்து டோட்டல் போட்டுக்கிறேன். லயபிலிட்டி, டிபெஞ்சர்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டி மைனஸ் பண்ணிக்கிறேன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லை, அப்போ நெட் அசெட் கிடச்சிரும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோன்னு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 80,000 பண்ணால் ஒரு ஷேரோட வேல்யூ கிடைக்குது. இப்போ ஈல்டு மெத்தட், ப்ராஃபிட் வந்து டேரெக்டாக கொடுக்கல, 3 வருஷம் ப்ராஃபிட் கொடுக்குறான். ஸோ டிவைடட் பை 3 பண்ணிக்கிறேன். அதுலேருந்து டேக்ஸ் நம்ம கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் ரிசர்வ்க்கு ஒரு 20% எடுத்துக்கிறேன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லை, ஸோ பேலன்ஸ் இருக்கிற ப்ராஃபிட் அவங்களுக்கு போயிடும். ஸோ இஆர்ஆர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 82,800 டிவைடட் பை ஈக்விட்டி கேபிட்டல் 8 lakh இன்ட்டு 100 போட்டால் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 10.35. இப்போ இதோட டிவைடட் பை நார்மல் ரிட்டர்ன் 10 இன்ட்டு ஒரு ஷேரோட வேல்யூ 10. அப்போ ஈல்டு வேல்யூ மெத்தட் படி ஒரு ஷேர் 10.35. இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னல ஃபேர் வேல்யூ, அது வெரி சிம்பிள். இன்ட்ரென்சிக் மெத்தட் படி கண்டுபிடிச்ச ஆன்சரையும் ஈல்டு மெத்தட் படி கண்டுபிடிக்கிற ஆன்சரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் கிடச்சிரும். இப்போ 37 சம்மும் இதே தான். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் கேளுங்கள்.